Did I ever tell you the definition of insanity? Insanity is doing the exact same fucking thing over and over again, expecting shit to change. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நினச்சேன் இப்படி ஒரு அப்டேட் வரும்னு நினச்சேன். ஆனால் சோனி ஹெட் கிட்ட இருந்து அது இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு நான் சத்தியமாக நினைக்கலங்க. சோனி எடுத்த அந்த ஸ்பைடர்வர்ஸ், அந்த ஸ்பைடர்வர்ஸ் அனிமேஷன் கிடையாது, இன்னொரு ஸ்பைடர்வர்ஸ். சோனி அந்த ஸ்பைடர்மேன் வில்லன்களை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதை இப்போதைக்கு ரீபூட் பண்ண போகிறாங்களாம். வந்தது என்ன ஒரு 6 படங்களா? 6 படத்தையுமே அடிச்சு நவுத்தி விட்டுட்டு இப்போதைக்கு புது கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த மொத்த யூனிவர்ஸுமே ரீபூட் பண்ண போகிறாங்களாம். நல்லதாக போப்பதா கெட்டதாக போப்பதான் சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா போனதே சரியில்லை, இப்போதைக்கு புது ரீபூட் வேறு யாரான்னு சொல்லி கேட்குறவ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த முறை ஒரு பக்காவான பிளானில் இறங்குற மாதிரி தான் அந்த சிஓ மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரீபூட்டுங்கிறது இன்னெவிட்டபிள், அது கண்டிப்பாக வரதான் போகுது. அண்ட் இப்போதைக்கு இந்த ரீபூட்டுக்குள்ளே நம்ம கெவின் ஃபேகேவோட அந்த ஐடியாவுமே நுழைச்சு தான் அவர் கொண்டு வர மாதிரி பேசியிருக்காரு. ஐ மீன் அது ஓப்பனாக சொல்லலை, கெவின் ஃபேகே இஸ் ஜீனியஸ், கண்டிப்பாக அவருடைய ஐடியாஸ் எங்களுக்கு தேவைதாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால கெவின் ஃபேகே லைட்டாக அந்த சோனி ஸ்பைடர்வர்ஸையுமே இன்னும் பெட்டராக கிக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சில ஐடியாஸை கொடுப்பார் போல தான் தோணுதுங்க. வாய்ப்புகள் அதிகம். எப்படி இந்த ரீபூட் ஒர்க் ஆக போகுதுங்கிறது சத்தியமாக தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்கில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே இந்த யூனிவர்ஸ் இன்னும் பெட்டராக கொண்டு போயிட முடியும். ரீபூட் தேவையான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க. வில்லனுக்கு ஒரு படம் கொடுத்தாலே 1000 படங்கள் எடுக்கலாம். புரியுதா? லிட்டரலி 1000 படங்கள் பேஸ் பண்ண ஒரு பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை சோனியால் பில்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 900 ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ்க்கான அஃபிஷியல் ரைட்ஸ் அவனுங்க கிட்டே இருக்கு. அப்படி வச்சிருந்து சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அதான் எனக்கு கடுப்பாக கலப்புது. அதை எம்சிக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒரிஜினலாக சோனி போட்ட கான்ட்ராக்டில் அந்த கிளாஸே இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் மட்டும் தான் கொடுப்போம், நாங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கேரக்டர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தனி கிளாஸ், ஒரு தனி அக்ரிமெண்ட்டே போட்டுருந்தாங்க. வேணா மட்டும் தான் விதிவிலக்கு. ஸோ வேணாமே எப்படியாச்சும் எம்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வரது சோனியோட ஐடியாவாக இருந்துச்சு. அதனால தான் வேணா 3 படங்களுமே PG-13 கொடுத்தான். கார்னேஜுங்கிற ஒரு வில்லனை இறக்கி அந்த படத்தை PG-13 கொடுத்தான். பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் அந்த படத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. அந்த படம் ஓகே டீசெண்டாக இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பட்டாசாக இருந்தாலும் R-rated அந்த படத்தை எடுத்துருந்தா, ஐ மீன் யோசிச்சு எடுத்தாலே அந்த படம் வேற மாதிரி வெறித்தனமாக இருந்திருக்குங்க. வேணாம் படங்கள் PG-13 வந்ததுக்கு காரணமே வேணாம் எப்படியாச்சும் எம்சியூக்குள்ளே கோத்தணுங்கிறதுக்காக தான். அதை லைட்டாக ட்ரையும் பண்ணாங்க. பட் எம்சியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூழ்கிட்டு இருந்த கப்பலாக இருந்த அந்த காரணத்தினால வேணாமே உள்ளே போட்டு அடிக்க வேணாங்கிற மாதிரி அதை கொஞ்சம் தெளிவு விட்டாங்க நோ வே ஹோமில். பட் ஒரிஜினலாக வேணாம் ஆக்சுவலாக இந்நேரத்துக்கு எம்சியூ நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள ஒன்றா சேர்ந்துருக்கணும். டூம்ஸ்டேல கூட அப்பியர் ஆகியிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. சோனி போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் கேவலம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். பட் அதை தாண்டி வந்த மற்ற படங்கள் எல்லாமே சோனி வம்படிக்குன்னு எடுத்த படங்கள். உண்மையிலே அதுதான். மார்வல் ஸ்பைடர்மேன் கான்ட்ராக்டை மட்டும் கேட்காம கூடவே சேர்த்து சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான அந்த ரைட்ஸுமே கேட்டுருக்காங்க. கிரேவனை கேட்டிருக்காங்க. Iterations. Is it true that you wanted Kraven to be your bad guy? And I guess how far down the road did you get? Is there an iteration where Michael B is playing Kraven the Hunter? No. Mike was always gonna be Killmonger. Like that's like the first thing. It's like Ross, Panther, Kraven fighting in the kitchen. You know what I'm saying? So I was like, yo, like can I have Kraven in this movie? And Sony was like, absolutely not. So they came back to me and was like, yo, we can't do it. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஆக்சுவலாக Black Panther 1 முக்கியமான வில்லனா கிரேவன் வர வேண்டியது. ஐ மீன் கில்மாங்கர் தான் நம்ம பார்த்துருப்போம். கில்மாங்கர் கூடவே சேர்ந்து கிரேவனுமே அப்பியர் ஆக வேண்டியது. யுலிசஸ் கிளா கிரேவனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேன் சப்ளை பண்ணுற மாதிரி கதை வந்து போயிருக்கு. கில்மாங்கர் அண்ட் நம்ம கிரேவன் ஒன்றா சேர்ந்து தான் அந்த பக்கம் Black Panther அடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காராம் ரைன் குக்லர். ஆனால் மார்வல் கேட்கும்போது சோனி இல்லை அவங்கள வச்சு எனக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கேரக்டர்ஸுமே, அதாவது நான் லைவ் ஆக்ஷனில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு வில்லன்கள் கேரக்டர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு கான்ட்ராக்டை போட்டு அதன் மூலிமா MCU-வை மொத்தமாக அடைச்சிட்டாங்க. மார்வலும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்படி பார்த்தா நாங்கள் ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வார்த்தையே நீங்கள் வேறு எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட்லையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு தனி கான்ட்ராக்டை போட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அகைன் இதெல்லாம் 100% உண்மை கிடையாது, கேள்விப்பட்டேன். அதனால தான் சோனி சைடில் அந்த எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன் படங்களையுமே ஸ்பைடர்மேனுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்காது. வெனாமில் மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா அகைன் வெனாம் வந்து MCU-க்குள்ள வர வேண்டிய இருந்திருக்கு. டிஸ்னியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து வெனாமுக்கு சில சப்போர்ட்லாம் வேறு பண்ணியிருக்கிறான். பட் அகைன் MCU-வோட அந்த நிலைமையில் இந்த வெனம் உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. பட் மார்பியஸ், மேடம் வெப், கிரேவன் படங்கள் எதுலையுமே ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்க கூட மாட்டீங்க. ஐ மீன் மேடம் வெப்பில் ஆல்மோஸ்ட் ஸ்பைடர் பீப்புள்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்பைடர்மேனு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ வரப்போகிற அமேசான் பிரைமில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் நாயர் அதுலேயுமே ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்பைடருங்கிற வார்த்தை மட்டும் தான் வரப்போகுது. அதுக்குமே கான்ட்ராக்ட் தான் காரணம். 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிற அந்த சமயத்தில் சோனி ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டான் போலங்க. ஐ மீன் தொடர்ந்து அவன் எடுத்த அந்த ஸ்பைடர் படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்க அந்த காரணத்தினால சோனி வெக்ஸ் ஆகிட்டான். அவன் செஞ்ச தப்பா அவனுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு போல. அதனால தான் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஓப்பன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேல ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் வில்லன்கள் வர போகிறாங்க. ஸ்கார்பியனில் ஆரம்பிச்சு
டேரண்டுலா, பூமராங், 8 பாட்லாம் வர மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ரைனோ இருக்க மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. லைக் லிட்டரலி நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்பைடர் மேன் வில்லன்கள் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேல பார்க்க போகிறோம். அதுக்கு காரணமும் சோனி போட்ட அந்த கான்ட்ராக்ட் தான். ஸோ சோனிக்கு லைட்டாக அந்த ஞானோதயம் வந்துருச்சு. இப்போ அந்த வில்லன்கள் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கெவின் ஃபெய்கேவும் கண்டிப்பாக இந்த பக்கம் சோனிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் போல. இவ்வளோ கஷ்டப்படுறானுங்களே ஏதாவது பண்ணுவோங்கிற மாதிரி தான் ஐடியா கொடுத்துருப்பார். நம்புறேன் அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேன் வில்லன்களுக்கான அந்த ரைட்ஸ் ரீபூட்டுங்கிறது வரப்போகுது. அண்ட் இந்த ரீபூட் படங்கள் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அந்த ஸ்பைடர்மேன் படங்களாக தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் சோனி ஸ்பைடர்வர்ஸ் ஃபெயில் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அந்த படங்கள் வில்லன்கள் பேஸ் பண்ணி இருந்தாலும் அந்த ஸ்பைடர்மேன் கிடையாது. அந்த வில்லன்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே ஸ்பைடர்மேன் தான். முக்கியமாக கிரேவன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீஸ் ஜஸ்ட் அ ஹண்டர், அவ்வளோதான். அவருடைய இந்த லாஸ்ட் ஹண்ட் ஸ்பைடர்மேனோட அந்த முக்கியமான ஹண்ட் தான் கிரேவனை பெருசாக காட்டிச்சு. எல்லாரையுமே நல்லா வேட்டையாட முடியுது, ஆனால் அந்த பொடி பையன் ஸ்பைடரை மட்டும் இல்லைனா அடிக்க முடியும், இந்த கொசுவை நசுக்க முடியலடா அப்படிங்கிற தாட் தான் நம்ம கிரேவனை பெரிய வில்லனாக காட்டுச்சு. ஸோ மற்ற எல்லா வில்லன்களும் பெரிய ஆளானதுக்கு முக்கிய காரணம் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனே இல்லாமல் நீங்கள் இந்த வில்லன்களுக்கு என்னத்தை சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட கிரேவனை அனிமல் ஆக்டிவிஸ்டாக தான் ப்ரெசென்டே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறவன் அவனை போய் நீங்கள் அனிமல் ஆக்டிவிஸ்டாக காட்டுறதுனா என்னது இது? வில்லன்களாகவே காட்டலை அந்த படத்தில். அதான் பிரச்சனையே. அண்ட் அவங்களுக்கான ஒரு மோட்டிவும் ஒழுங்காக அமையல. அகெயின் அந்த வில்லன்களோட மோட்டிவே ஸ்பைடர்மேனை கொள்றது. ஸ்பைடர்மேனே இல்லாமல் எப்படி இந்த வில்லன்களுக்கு நீங்கள் கதை சொல்ல முடியும்? ஐ மீன் தானஸுக்கு ஒரு படம் எடுக்கலாம், ஆனால் தானஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு அவெஞ்சர்ஸ் வேணும்ல. அவெஞ்சர்ஸே இல்லாமல் தானஸை வச்சு மட்டுமே நான் ஒரு 10 படங்கள் எடுப்பேனா? வாட் இஸ் த பாயிண்ட்? வில்லன்களுக்கே வில்லனாடா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேள்வி தானே எழுப்போம். ஸோ வில்லன்களை ஹீரோவை கட்ட ட்ரை பண்ணது மொதல் தப்பு. அண்ட் ஆல்சோ வில்லன்களுக்கான அந்த ஆர்ஜினை கம்ப்ளீட்டாக மாற்றி ஸ்பைடர்மேன் கூட லிங்க் பண்ணாதது இன்னொரு மேஜர் தப்பு. ஸ்பைடர்மேன் இல்லாதது தான் என்ன கேட்டிங்கன்னா சோனி ஸ்பைடர்வர்ஸோட அந்த படங்கள் ஃபெயில் ஆனதுக்கு முக்கிய காரணம். அதை தான் இப்போதைக்கு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க நம்புறேன். சோனி என்ன தான் இப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேன் மார்வல் கூட போட்ட அந்த கான்ட்ராக்டில் சில இடங்களை விட்டு கொடுத்தாலும் முக்கியமாக விட்டு கொடுக்காத ஒரு பாயிண்ட் இருக்குது. மைல்ஸ் மொராலஸ். நாங்கள் அந்த ஸ்பைடர்வர்ஸ் படங்கள் முடிக்கிற வரைக்கும், அனிமேஷன் படங்கள் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே மைல்ஸ் மொரால்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத மேஜர் கான்ட்ராக்டாக போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் ஹோம் கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸுக்கு ஒரு அடித்தளம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹோம் கமிங்லேயே பிராண்ட் நியூ டேல ஆக்சுவலாக நான் மைல்ஸ் மொரால்ஸை எதிர்பார்க்குறேன், கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் சீக்ரெட் டாஸ் முடிஞ்சு கண்டிப்பாக மைல்ஸ் மொராலஸ் MCUக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைவ் ஆக்ஷனுக்கு ட்ராவல் ஆகலாம். பட் ஸ்பைடர்வர்ஸ் படங்கள் முடிகிற வரைக்கும் மைல்ஸ் மொராலஸ் லைவ் ஆக்ஷனுக்கு வரக்கூடாது. சோனி போட்ட மேஜர் கான்ட்ராக்ட். அப்படி இருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ மைல்ஸ் மொராலஸை MCUக்குள்ள கூட்டிகிட்டு வரது பதிலாக இந்த புதுசாக ரீபூட் ஆகக்கூடிய சோனி ஸ்பைடர்வர்ஸ் படங்களை கூட்டு வந்துடுவாங்க போல தான் தோணுது. இதை ஸ்பைடர்வர்ஸ் லைவ் ஆக்ஷனுங்கிற மாதிரி அவங்க பிராண்ட் பண்ணலாம். ஸ்பைடர்வர்ஸ்க்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் உருவாகி இருக்கல. அமேசிங்கான படங்கள் 3 படங்களோட முடிக்காம அனிமேஷனை தாண்டி லைவ் ஆக்ஷனுக்கு மைல்ஸ் வந்துட்டாரு. மைல்ஸ் புது யூனிவர்ஸ் இல்லைனா புது கதைக்குள்ள வர அந்த லைவ் ஆக்ஷனில் வர அந்த சமயத்தில் அவருக்கான புது வில்லன்களும் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த மைல்ஸ் மொரால்ஸை பேஸ் பண்ணியே கதை நகரலாம். ஸோ ஒரு பக்கம் MCUக்குள்ள டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன், இன்னொரு பக்கம் சோனிக்குள்ள மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேன். பர்ஃபெக்டாக சிங்க் ஆகல. 2 கதைகளுமே ஒன்றா பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 கதைகளுமே மர்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற ஐடியா மேபி ஸ்கேன் ஃபேக்கு கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலிமா சோனியுமே இப்போதைக்கு புது ரீபூட்டில் ஸ்பைடர்மேனாக நம்ம மைல்ஸ் மொரால்ஸாக உள்ள இருக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நம்புறேன். இதை ஆல்ரெடி நம்ம தியரிஸே பண்ணியிருந்தோம். இப்படி தான் போகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் போலன்னு தோணுது. ஸ்பைடர்மேன் இல்லாமல் வில்லன்களுக்கான அந்த கதையை ஒழுங்காக சொல்ல முடியாது. இப்போ வில்லன்களுக்குன்னு தனி ஒரு படங்கள் கொடுக்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ குட் பிளான். இப்போ தானஸ்க்குன்னு தனி படம் வரலாம். எப்போ தானஸ் வில்லனை எஸ்டாப்ளிஷ் ஆகி அவெஞ்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எப்படி வில்லனாக தெரியறான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தானஸுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ படத்தை நம்மளால் கொடுக்க முடியும். லோகி கொடுத்த மாதிரி, பென்குயின் கொடுத்த மாதிரி. லைக் ஃபஸ்ட்டு அவங்கள வில்லன்களாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் தான் அவனுடைய சைண்ட் ஆஃப் பாயிண்ட்டை நம்மளால் எடுத்துக்கவே முடியும். எடுத்தோடனே அவனை பற்றி ஒரு படத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவனை ஹீரோவை நம்ம மக்களை காட்டிட்டு அப்புறம் திரும்ப வில்லனா போர்ட்ரே பண்ணால் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நம்ம கண்ணில் ஒரு ஆன்டி ஹீரோவால் ஒரு கிரேஷான கேரக்டர் தான் தருவார். அப்படி இருந்தால் அந்த படம் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகாது. வில்லன் ஷுட் பி ஏ வில்லன். அப்படி இருக்க அந்த காரணத்தினால மைல்ஸ் மொரால்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்பைடர்வர்ஸை இன்னும் பெட்டராகவே நம்ம சோனியில் டெவலப் பண்ண முடியும். தட் மஸ்ட் பி த ஐடியா. கண்டிப்பாக மைல்ஸுக்கான அந்த ஐடியா, அந்த ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா சோனி விட்டுற மாட்டாங்க. எப்படியாச்சும் உள்ளே கூட்டிகிட்டு வர தான் ட்ரை பண்ணுவாங்க. லைவ் ஆக்ஷனாக மைல்ஸை போட்டு கொல்லாமல் கொஞ்சம் ஹை குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கான படங்களை அவங்க கொடுத்தாங்கன்னா மைல்ஸோட அந்த ஃபேமை பேஸ் பண்ணி அவங்களால ஒரு சூப்பரான யூனிவர்ஸை அழகாக பில்ட் பண்ண முடியும். காமிக்கில் இருந்ததை விட பெட்டரான ஹைப்பு ஸ்பைடர்வர்ஸ் படங்கள் தான் கொடுத்துருக்கு. காமிக்கில் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸ்க்குன்னு வில்லன்கள் ரொம்ப குட்டி தான். ஸ்பைடர்மேனுக்கு தான் பெட்டர் வில்லன்ஸ் அண்ட் பெட்டர் ரைட்டிங்கிறது போயிருக்கும். மைல்ஸ் மொரால்ஸ் இப்போ வரைக்கும் காமிக்லேயுமே அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. வில்லன்களில் ரைட்டிங்கில் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை ஸ்பைடர்மேனோட வில்லன்களை வச்சே நம்ம மைல்ஸ் மொரால்ஸ்க்கு ஒரிஜினல் கதையை எழுதலாங்க. காமிக்கில் இல்லாத கதைகளாகவே எழுதலாம். ரொம்பவே யூனிக்கான ஸ்பைடர்மேனோட வில்லன்களை பேஸ் பண்ண மைல்ஸ் மொரால்ஸோட கதையை அழகாகவே சொல்லலாம். சொல்லுவாங்களான்னு தெரியல. எனக்கு என்னமோ சோனி திரும்பவும் சொதப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. கெவின் ஃபேக்கோட அந்த பேட்டர்ன் எடுத்து சோனி ஃபாலோ பண்ண போகிறான்னு சொல்கிற அந்த காரணத்தினால திஸ் குட் ஒர்க். அண்ட் MCUக்குள்ளேயுமே மைல்ஸ் மொரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பைடர்மேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஐடியாவும் கெவின் ஃபேக்கு இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் மியூட்டன்ஸ் ஆக கிக் ஆஃப் ஆக போகிற அந்த காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைடர்மேன் ஸ்டோரியை ரேப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க நம்புறேன். இப்போ வரப்போகிறது காலேஜ் டைலேஜ் மாதிரி 3 படங்கள், டாம் ஹாலண்ட் பேஸ் பண்ணி ஒரு 3 படங்கள் தான் வரப்போகுது. அது என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நடுவில் ஆப்வியஸாக அவெஞ்சர்ஸ் படங்கள் அப்பியராக தான் போகிறாரு. அதை தாண்டி இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ரன் முடிச்சிட்ட அப்புறம் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான பில்டப்பை மைல்ஸ் மொரால்ஸை வச்சு சோனி பண்ணலாம். ஸோ பேரலாக 2 ஸ்பைடர்மேன் படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க என்ன கேட்டிங்கன்னா. சோனி திரும்ப சொதப்பினா அவ்வளோதான்டா சொல்லி முடிஞ்சிச்சு.
Do you know the meaning of insanity? ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணி அதுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவன் உண்மையிலே தற்கொலைங்கிற மாதிரி தலைவன் வாசே சொல்லிட்டு போயிருக்க அந்த காரணத்தினால சோனி அதே தப்பு திரும்ப பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சோனி தப்பு பண்ணுவானா இல்லை இது வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாசங்களோட ரிவ்யூஸாக மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ எதுவும் இப்போ இருக்கும். ஹேஃபன் கைஸ். ஓவட்டா.